ஏன்பா என் காலில் விழ சொல்றேன்? நான் என்ன தானம் தர்மமா கொடுக்கறேன்? அவங்க பாடுபட்டதுக்கு கூலி வாங்கிட்டு போறாங்க. முதல்ல காரணம் இல்லாம எல்லார் காலையும் பொசுக்கு பொசுக்குன்னு விழுறீங்க இல்ல, அந்த பழக்கத்தை மாத்துங்க. நீங்களும் மனுஷங்க தான். வாங்க, நீங்க போங்க. நீங்க வாங்கம்மா, பிள்ளைங்களா வாங்க. எங்களை உங்க கால வேவானான்னு சொல்லிவிட்டீங்க. ஆனா எங்க மனசு ஏத்துக்கலீங்க. நீங்க ஒரு நல்ல நாடு, பெரிய நாடு, திருநாடு, டிவிக்கு கூட எங்க பஞ்சாதி பிள்ளை குட்டிகளுக்கு ஒரு நல்ல துணிமணி வேணும்னா யாரு கொடுப்பாங்க, எவரு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து ஏமாந்து கிடைக்காம கண்ணீரும் கம்பளையுமா எங்க புள்ள குட்டிக்கு முகத்தை பார்த்துக்கிட்டு இருப்போம். நீங்க எங்க சேரிக்கு வந்து எங்க எல்லாருக்கும் பித்திமதி சொல்லி வெயில்னு பார்க்காம மயல்னு பார்க்காம எங்களோட முயற்சி எல்லாருக்கும் கை நிறைய கொடுக்குறீங்களே. முன்ன துணி கிடைச்சா மணி கிடைச்சாது, மணி கிடைச்சா துணி கிடைச்சாது, ரெண்டையும் சேர்த்து கொடுக்குறீங்களே. எவன் கொடுத்தா? நாங்க படிக்காதவங்க முட்டாடுவோம், முத்துக்கிறோம். ஆனா நன்றி உள்ள சாதிக்க நீங்க லட்சம் கோடி 1000 காலத்துக்கு நீங்க நல்லா வாயிடுச்சுட்டாண்ட. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணு புரியல. உங்களுக்காக நாங்க எங்க உசிரை விடுவோம். என்னங்க இது? முகமெல்லாம் முத்து முத்தா இருக்கு. முத்து முத்தா இருக்கா? ஐயோ, நெருப்பாட்ட காயுதே. தாத்தா தாத்தா, நான் என்ன பண்ணுவேன் தாத்தா? நான் என்ன பண்ணுவேன்? அவங்க உடம்பு நெருப்பாட்ட கொதிக்குது. மொத்த பாருங்க, அம்மா போட்டிருக்காங்க. புண்ணியம் பண்ணி உங்களை புரிச்சனா அரைஞ்சிருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அது குரல் அடிங்கிறாது. எனக்கு செல்லக்கலையா வாங்க உள்ள வச்சிருப்பா. பருக்க வை, பருக்க வை. அம்மா, எனக்கு 2 பறிச்சு போடமா? அப்படியே எனக்கு 2 பறிச்சு போடமா? என்ன வேப்ப மரம் வளர்க்கறது மருந்து மாயத்துக்கும் வீட்டுல அம்மா போட்ட சொருவுக்கும் தானே. ஏன் இப்படி அனாவசியமா ஆளுக்கு ஒரு கொத்த உடைச்சு மரத்தை மொட்டை ஆக்குறீங்க? அனாவசியமா உடைக்கலாமா? எங்க வீட்டுக்காருக்கு அம்மா வச்சிருக்குமா, என் பிள்ளை கூட அம்மா வச்சிருக்குமா, எங்க வீட்டுல பேர பிள்ளைக்கு மொத்தத்துக்கு அம்மா வச்சிருக்குமா. அப்போ ஊரே அம்மா போட்டிருக்கா? அம்மா போட்டது மட்டும் இல்லம்மா, 2 ஒண்ணு குழந்தான் போச்சுமா. ஐயோ, நம்ம பத்திரசாமி தங்கச்சிக்கு அம்மா போட்டிருந்தது குழந்தை போயிட்டா போட்டுருக்குதா? மகமாயி அம்மா, எங்க எதிர்த்த வீட்டு தம்பிமா போட்ட 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள குழந்திருச்சு. ஏன் இப்படி ஓடுகிற? என்ன சமாச்சாரம்? உங்களுக்கு செய்தி தெரியாதாம்மா? என்னது? நம்ம குழந்தை மதுவுக்கு அம்மா போட்டிருக்குமா. அப்படியா? ஊர்ல ரொம்ப பேருக்கு போட்டுக்குன்னு சொல்றாளேடி. அது மட்டும் இல்லம்மா, 2 ஒண்ணு குழந்தை காட்டுமா. என்னடி சொல்றேன்? நான் சொல்றது என்னம்மா, அங்க சேரி சனங்க பேசுறத கேட்டா கல்லும் கரைஞ்சு போகுமா. என்னடி பேசிக்கிறா? செல்லக்கண்ணு கல்ல இருக்கா அவமா. நம்ம குழந்தைக்கு அம்மா போட்ட 10 நாளா பச்சை தண்ணி கூட பல்ல படாம நம்ம குழந்தை பக்கத்திலேயே கண்ணீரும் கம்பளியுமா நிக்கிறாளாம். இன்னொரு சரி தெரியுமா? என்ன பாக்குற? அதுதாம்மா. என்னடி அது? இப்ப பசுமாடு அம்மானு கூப்பிட்டுச்சே, அதுதாம்மா. புரியலையே. நம்ம செல்லக்கண்ணு அம்மா ஆக போறாளாம். 3 மாசம் கர்ப்பிணியா? ஆமாமா, அதுவும் எனக்கு இப்பதான் செய்தி தெரியும். என்னடி குசு குசுன்னு பேசிட்டு இருந்த? என்ன பார்த்ததும் தட்டு நிறுத்திட்டே. என்ன ரகசியம்? சொல்லேண்டி, நீ சொன்ன ரகசியத்தை அம்மா கிட்ட. அது வந்து நம்ம வந்து அட ஏண்டி மென்னுட்டே இருக்கிறேன்? அலமோ, உன் பிள்ளையாண்டா மதுவுக்கு அம்மா வாத்திருக்கான். வாக்காதோ பின்ன? நத்தையும் நண்டும் பாம்பும் நெடுவு அந்த நாத்தம் குடிச்சு சேருக்குள்ள வாசம் பண்ணா அம்மா வாக்கத்தான் செய்யும். அலமோ, எந்த நேரத்துல யார பத்தி என்ன பேசணுங்கிறதுக்கு ஒரு வரம்பு உண்டு. வேண்டாத வாழாவே இருக்கட்டுமே. உடம்புக்கு குணம் இல்லைன்னா போய் பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டு ஒரு வார்த்தை ஆறுதல் சொல்லிட்டு வர வேண்டாமோ? பொறுப்பு எங்க? உன் பிள்ளைய பக்கதாண்டி. சரிக்கு
அங்கதான் அவன் இருக்கான். படுமா? எது? அந்த பாத சேரியில என் பாதம் படுமாடி. அந்த சேரியில உன் பாதம் பட்டா என்ன, படாட்டி போன என்னடி? பிள்ளைக்கு அம்மா வாத்திருக்குன்னு கேள்விப்பட்டும் கூட ஜாதி ஆச்சார வெறியை தாண்டி புத்திர பாசம் உன் மனசுல படல பாரு. அது தாண்டி இன்னைக்கு ஆச்சரியமா. மூடைவாய ஏக்கா புத்திர பாசம் இல்ல, என் மனசுலயா புத்திர பாசம் படலங்கிற? பத்தோ இனி பட வேண்டியது அத்தனையும் அந்த பையன் மனசுல தாண்டி. பேசனா நின்னு சொல்லிட்டு போடி, அவன் மனசுல என்ன படணும் சொல்றேன்டி, ஒவ்வொன்னா சொல்றேன். நான் உன்னைத்தான் இழக்க வேண்டி வரும்னு சொன்னாரோ இல்லையோ, அது அவன் மனசுல பட்டுதா? அதுக்கு கூட நான் விளக்கம் சொன்னேடி. நீ ஒருத்தன் எங்க அத்தனை பேரையும் இழக்க வேண்டி வருண்டான்னு சொன்னனே, அதுவாவது அவன் மனசுல பட்டுச்சோ? அதெல்லாம் இருக்கட்டும், பெத்த தாய்க்கு நெருப்பள்ளி போடுற புண்ணியம் உனக்கு இல்லாம போயிடுண்டான்னு கதர்னேன். அது கூட அவன் மனசுல படாம அவதான் பெருசுன்னு அவன் பின்னால ஓடானோ இல்லையோ, அத்தனையும் இப்ப படும். எப்படி? மனுஷாளுக்கு ரத்த ஓட்டம் குறைஞ்சு தேகத்துல பலகீனம் தட்டச்சே பழசெல்லாம் படமாட்டம் மனசுல படும். படட்டும். உனக்காக ஊரு ஜனங்க முழுக்க கண்ணீரை மட்டுமா வடிக்கிறாங்க, சோத்தையும் வடிச்சு எடுத்து கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு உருண்டை நீ இப்ப எங்க புறப்படுறீங்க? அவங்க போய் பார்த்துட்டு இந்நேரம் வரல உட்காந்து பாத்துக்கிட்டே இருந்தியா? யாரு வாங்கினாங்க? பாக்க மனசு கஷ்டமா தான் இருக்கா. ரெண்டு உருண்டை தின்னுட்டு அப்புறம் நீ 4 முழுக்க உட்காந்துட்டு பாத்துக்கிட்டு உன்னை யாரு அடிக்காவா? ஐயோ சரி சரி சரி, இந்த பாரு நீ பாத்துட்டு வந்து திம்பியில. சரி விட்டுருப்பா, விட்டு நீ போயிட்டான். நாம பேசுறோம், அது பொட்ட புள்ள மனசு கேட்குமா? என்னங்க என்னங்க என்னங்க? மூச்சு நல்லா வருது, பேச்சு நின்று போனா உடம்புல சூடு இருக்கு, நீ பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையா? இல்ல, எனக்கு பயம் வந்தாச்சு. ஆத்திரையோ குளத்திலையோ விழுந்து அவங்களுக்கு முன்னாடி நான் போயிடுவேன். ஆத்துல குளத்துல விழுந்து என்னமா பிரயோஜனம்? நேரா போய் மகமாயி காலில் விழு, அவ எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான். ஆமா தங்கச்சி, நேரம் மாநில தகவலுக்கு ஓடு. அவ கால் வண்டி குடிச்சுக்கிட்டு எனக்கு தாலி வாங்கிட்டு கூடி தாலியாண்டு அவகிட்ட காலு. ஆமா, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல டாக்டர், உடம்பெல்லாம் ஒரே அசதியா இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது, உடம்ப ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். சீசன் நன்னல்லை. எனக்கு வேற ஒண்ணும் இல்ல டாக்டர், சோர்வா இருக்குன்னு சொல்ல வந்தா. அப்படித்தான் இருக்கும். அப்புறம் ஜுரம் வரும், முடிவு அம்மையில கொண்டு போய் விட்டுரும். ஊரெல்லாம் அம்மை எக்கச்சக்கமா இருக்குன்னு சொல்லி கலெக்டர் பிஏ இப்பதான் போன் பண்ணார். கை கொடுங்க, பி கேர்ஃபுல். ஹலோ, டாக்டர் சாரி ஸ்பீக்கிங். கலெக்டர் பேசுறா. குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங். இப்பதான் உங்க பிஏ போன் பண்ணார். 100 மேல ஆயிட்டா? உங்களுக்கு நல்லா தெரியும், இது வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கறதுக்கு மெடிசன் இல்லை. என் வட்டாரத்தை பொறுத்தவரையிலும் மேற்கொண்டு இது பரவாம தடுக்கிறதுக்கு ஆசி டாக்டர் சின்சியரா என்ன பண்ணுமோ அதை பண்ணி விடுறேன். போதும். இது போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இட் இஸ் டியூட்டி. அம்மா பேரா சொல்லுங்க. மீனாட்சி அம்மா. நட்சத்திரம் சொல்லுங்க. திருவாதிரை. ஏண்டி அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு போறது யாருன்னு பாத்தியா? பார்த்தேன். பாத்தியா? ஏண்டி பாத்துட்டு தான் இப்படி போறியா? ஆமா. அலமோ, உன்னை என்னென்னமோ நினைச்சுட்டு இருந்தேன்டி. இன்னைக்கு என்ன நினைக்கிறேன் தெரியுமா? இத்தனை நாள் உன் ஆத்துல உட்கார்ந்து சாப்பிட்டதும் உன் நிழல்ல நடமாடினதும் இருக்கே, இதை விட கொடிய பாவம் இந்த லோகத்திலே கிடையாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன்டி. அப்படி என்னடி நான் பெரிய பாவத்தை பண்ணிட்டேன்? என்ன பண்ணல? என்னடி நீ பண்ணல? இதோ பார்த்துட்டு தான் போறேன்னு இரக்கமே இல்லாம பதில் சொன்னியே, அவ யாரடி? சொல்லடி, அவ யாரு? மாட்டு பொண்ணுன்னு சொல்லுவேன் எதிர்பார்க்கறியா? உன்கிட்ட எவடி அதை எதிர்பார்க்கறான்? பசுமையா இருந்த உன் இதயம் பாறாங்கல்லா போயிடுத்தே, அதுல பழைய நினைவுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து பாரு. நீ அவளை மகளா பாவிச்சு வளர்த்திருந்தீனா இந்த நிலையில அவளை பார்த்தும் பார்க்காம போவியா நீ? இன்னொரு தரம் அந்த வார்த்தை சொல்லாதிரி.
ஏற்கனவே இடையில ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டேன், அதுவே இன்னும் மனசை போட்டு அறுத்துட்டே இருக்கு. இத பாரு, செல்லக்கண்ணை மகளா பாவிச்சு வளர்த்தனா, வேலைக்காரியா நினைச்சு கொடுத்தனாங்கிறது அந்த லோகமாதா அம்பாள் இருக்கா பாரு, அவ மனசுக்கு தெரியுண்டி. இத பத்தி மனுஷாளுக்கிட்ட வாதிக்க நான் தயாரா இல்லை, அது எனக்கு தேவையும் இல்லை. அப்பா, அவளை வளர்த்த பாசம் அவன் மனசுல இன்னும் இருக்குங்கிற. இருக்குடி, என்ன விட்டு. இப்ப விட்டுட்டா எப்படி? இதே நேரத்துல நீ அவளை உதைச்சு தள்ளுனாலும் அவ உன்கிட்ட எப்படி எல்லாம் நடந்துக்குவா? இது வரைக்கும் உன் குடும்பத்துக்கு அவ என்னென்ன நல்லதெல்லாம் செஞ்சிருக்கிறா. இன்னும் கொஞ்சம் நினைச்சு பாரு. நீ நினைக்க ஆரம்பிச்சுட்டே, எனக்கு தெரியும். நீ நினைக்க ஆரம்பிச்சுட்டே, அவ உன்கிட்ட எப்படி எல்லாம் சண்டை போடுவா, என்னென்னலாம் பேசுவா. ஏன் எனக்கு என்ன தலையெழுத்து? என் வீடு இருக்கிறப்ப நான் ஏன் பிச்சை எடுக்கணும்? அவ எங்க வீட்டு பொண்ணுடா, உண்டோ என் வீட்டு பொண்ணு. என் உசுறு போனாலும் அவ மானம் போக விட்டுருவேன். ஜாக்கிரதை. இன்னொரு தடவை எங்க புள்ளைய தொட்ட அப்படியே புளியாட்டம் பாஞ்சி உன்ன நார நார பிச்சறிஞ்சுவேன். ஜாக்கிரதை. இவளை கட்டிக்கிட்டா எனக்கு நெருப்பள்ளி போடுற பாக்கியம் உனக்கு இல்லாம போயிடுன்னு பெத்த தாய் கதர்னா. அப்படி கதர்ன தாயை திறந்து இந்த நாயை வாழ வைக்க வந்துச்சே கடவுள். அந்த கடவுளுக்கு நான் துரோகம் பண்ண நினைச்சா, தங்கச்சிய பெண்டாடு நினைச்சா உன்ன கூட தெய்வம் மன்னிச்சிருஞ்சா. என்ன மன்னிக்காதுயா, என்ன மன்னிக்காது. செல்லக்கண்ணு, செல்லக்கண்ணு, அம்மாடி, இரு இரு இரு. செல்லக்கண்ணு, செல்லக்கண்ணு, நீ இருக்கிற அந்த நிலைமையில அங்க பிரதர்ஷனம் பண்ணக்கூடாதுமா. யார் சொன்னா அவனுக்கு? சரி சரி, பண்ண வரைக்கும் சரி. உன் ஆட்டுக்காரனுக்கு ஒரு ஆபத்தும் வராது. அம்பாள் அவனை காப்பாத்திடுவா. இந்த பாரு, நீ ஆத்துக்கு போடி. வேண்டாம்மா. ஏண்டி வேண்டான்னு சொல்ற? அது வந்தும்மா, அவங்க உசுருக்காக மட்டும் நான் இதை செய்யல. அவங்க இருக்கிறப்பவே என்ன கொண்டு போயிடு தாயேன்னு வேண்டிக்கிட்டு தாம்மா நான் இதை செய்யறேன். அப்படியெல்லாம் சொல்லாதடி. பின்ன என்னம்மா, அவங்க உசுரோடு இருக்கும் போதே எல்லாருமா சேர்ந்து என்ன இந்த பாடுபடுத்துறாங்களே. யாருமே உன்னை பாடுபடுத்தினா? ஏம்மா, நீ ஏன் என்ன இங்க பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போன இல்ல? நான் தப்பு பண்ணிட்டேன்டி, என்ன மன்னிச்சுக்கோடிமா. நான் மன்னிச்சு என்னம்மா பிரயோஜனம்? அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணாகி அதுக்கப்புறம் எனக்கு குழந்தை பிறந்தா இந்த உலகம் அந்த குழந்தைய என்ன பாடுபடுத்தும்? அந்த கன்றாவியை கண்ணால பாக்கணுமா அம்மா? வேண்டாம்மா, என் வயிற்று புள்ளையோட நான் போய் சேர்ந்துடுறேம்மா. செல்லக்கண்ணே, அம்மாடி, செல்லக்கண்ணே, இங்க பாரு பாரு. டேய் அம்மாடி, என்னடா கண்ணு என்னமோ மாதிரி சொல்லிட்டே போறது? அது அப்படித்தானுங்க, கண்ணு சொருங்க சோர்ந்து போங்க. யார் சொன்னாலும் கேட்கறது நீங்க பிடிவாதக்கார பயப்புல. அடிக்கடி இப்படித்தானுங்க. ஏண்டா அடிக்கடி இப்படி ஆகுதுன்னு எனக்கு சொல்லி அனுப்பப்படாதோ? நான் அதை கவனிச்சிருக்க மாட்டேனா? டேய், இனிமே உங்களை சொல்லி பிரயோஜனம் இல்லை, நான் கவனிச்சுக்கிறேன். டேய், வீட்டுக்கு அழைச்சிட்டு போடா. பாரு பத்தம். எல்லாருக்கும் அர்ச்சனை பண்றேன். என்னம்மா, என்ன வேணும் உங்களுக்கு? இந்தாங்க, சீக்கிரம் இன்னொரு அர்ச்சனை பண்ணுங்க. பேர் என்ன? செல்லக்கண்ணு. கோத்திரம் என்ன? என்ன சுவாமிகளே, லோக மாதா, மூணு உலகத்துக்கும் தாயார், அவ சன்னிதானத்துல கூடவா குலம் என்ன கோத்திரம் என்னன்னு கேட்கணும். இன்னில இருந்து நம்ம கோவில்கள்லயாவது இந்த குலம் கோத்திரம் கேட்கிற பழக்கத்தை விட்டுருங்கோ. செல்லக்கண்ணு என் மாட்டு பொண்ணு, அவ தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு இதோ நீங்காத புட்டடையால் இருக்காளே, அவளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க தாயே. அவ இல்லாம அவன் இந்த ஆத்துக்குள்ள வரமாட்டேங்கிறான். அதை மறந்துட்டு நான் என்னமா தப்பு பண்ண மாதிரி என்னையே கன்வின்ஸ் பண்றதுக்கு என்ன கதை? ஏன்னா இப்போ நீங்க கோச்சுக்க கூடாது. மனுஷால் என்ன நிலைமையில இருக்கா, லோகத்துல என்னென்ன நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சு எப்படி கோபம் வருமா? என்ன நடந்துட்டு இருக்கு? என்னமோ நடந்திருக்கு போங்க. பாருங்க, குழந்தை இங்க வந்துட்டோம். அவ வேணா அவதான் வந்துட்டு போயிட்டு வேணா இருக்கட்டுமே. இருக்கட்டுமே, இப்ப என்ன வேலை? என்ன இந்த வழவழா பிசினஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியுமா இல்லையா? என்ன யோஜனை இது? எனக்கு தெரியும், அந்த பொண்ணு சேரில இருந்து நம்ம மாத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தா லோகத்துல என்ன நினைப்பா? பெரிய லோகம். லோகமா லோகம்? மனுஷால் தானே, மனுஷாளுக்கு எப்போ ஏதாவது வரும். அப்படி நம்ம குழந்தைக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா இந்த லோகம் தான் வந்து கதறிட்டு இருக்க போறதா? லோகமா லோகம்? லோகம் என்ன லோகம்? சரி 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 சரி, லோகத்தை விட்டுருவோம். அட்லீஸ்ட் அக்ரஹாரத்தை பொறுத்த வரையிலாவது நாம அட்ஜஸ்ட் பண்ணின்னு போலன்னா எப்படி? ஏன்னா நம்ம குழந்தைக்கு இப்ப உடம்பு முடியல, அதுக்காக
3 மாச கர்ப்பத்தோட இந்த அக்ரஹாரமா போய் அம்மன் கோயில்ல அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கே. அப்ப வேற யாரு அங்க பிரதட்சணம் உங்களுக்கு உடம்புக்கு வந்துட்டுனா யார் பண்ணுவா? எனக்கு வந்தா நீதான் பண்ணணும். நம்ம குழந்தைக்காக யாரு பண்ணுவா? ஓஹோ, செல்லக்கண்ணு. ஆமாங்க. பாத்தியா பார்த்தேன். எப்படி இருக்க? எப்படி இருப்பான்னு கேளுங்க. என்னமோ அவ சேரியில பிறந்துட்டா. வளர்ந்தது நம்மாத்துல தானே. ஏன்னா என்ன எப்படி கேட்பா தெரியுமோ? அம்மா இட்லி இருக்கா, வடை இருக்கா, எனக்கு மட்டும் பாவாசம் இல்லையான்னு என்கிட்ட மல்லுக்கு நிப்பா. இது பாருங்க, நான் அவளை கூப்பிட்டேன்னு வச்சுங்க, ஓடி வர்றது செல்லக்கண்ணா காளைக்கண்ணான்னு தெரியாம தவிச்சுன்னு அப்படியே நிப்பேன். அப்படி பார்த்த அந்த பொண்ணு இன்னைக்கு கோவில்ல பாக்குறேன், கொடியா துவண்டு போயிட்டா, சரகா ஆயிட்டா. சாரி சாரி. சரி சரி சரி, கிளம்போ. ஆத்துக்காரனுக்கு ஒண்ணுன்னா ஆத்துக்காரிக்கு அப்படித்தான் இருக்கும். போட்டோம், அவர்கிட்ட பேசணும். எல்லா நேரத்திலையும் மனுஷாலால பேச முடியாதுன்னா என்னமா பத்து? மத்த நேரத்துல எல்லாம் பத்திரிகை படிச்சுட்டு மணிக்கணக்கில் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பியே, இப்ப பேசப்படாதோ? பேசுறேன். என்ன பேசணும்? அதாண்டி கோயில்ல நம்மள பார்த்தது, அவளோட பேசினது எல்லாத்தையும் அண்ணா கிட்ட சொல்லுடி. அதாவது அண்ணா, கோவில்ல மாட்டு பொண்ண பார்த்தா, பேசினா, தட்டி கொடுத்தா, தடவி கொடுத்தா, அவ பேர்ல அம்மனுக்கு அர்ச்சனை வரைக்கும் பண்ணிட்டு வந்து நிக்கிறா. இதுக்கப்புறமும் நீ போய் அவளை சீண்டிட்டு இருக்க பாரு, அது என்னமோ நேக்க ரசமா படலை. அண்ணா இருக்குடி, பண்றதெல்லாம் நீங்க 2 பேரும் பண்ணிட்டு பழைய எந்த ஆளில என்ன போடுறாள்? நான் ஒதுங்குறேன் அம்மா. ஏன்னா இந்த நேரத்துல இப்படி ஒதுங்கி போனா என்ன ஆறுது? என்ன ஆகணும்? நான் தான் சொன்னேன், அவ வந்துட்டு போயிட்டு இருக்கட்டும். இதை தவிர வேற யோஜனை ஏதாவது உண்டா? இந்த மாதிரி நேரத்துல இதை விட நல்ல யோசனை மனுஷனுக்கு தோணுமோ? தோணாதுன்னா இப்ப இருக்கிற நிலைமை அப்படியே இருந்துட்டு போகட்டும். மேற்கொண்டு நானா புதுசா எதுவும் பண்ற மாதிரி இல்ல. இல்லை இல்லை. பாடிப்பட்டு அங்க குழந்தை 2 உடம்பு முடியாம கிடக்கிறதுகள், அதை சொல்லி சொல்லி நான் இங்க கவிழ்ந்து இருக்கேன். அதை கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்காம என்னமோ லோகம்ங்கிறார், கோத்திரம்ங்கிறார், அக்ரஹாரம்ங்கிறார். இதை விட புதுசா நான் ஒண்ணும் செய்யறதுக்கு இல்ல, போடின்னு சொல்லி மங்களம் பாதிட்டேன். இவர் மனசு இப்படி கல்லாய் போந்து காரணம் என்ன தெரியுமா? என்ன? ஜாதி பித்துடி, ஜாதி பித்து. டேய், எனக்கா ஜாதி பித்து? தப்பு, ஜாதி வெறி. அத நீ சொல்ற இல்ல, வேற யார் சொல்லுவா? நான் தான் சொல்லுவேன், நான் தான் செய்வேன். என்ன செய்வ? என்ன செய்யணுமோ அதை செய்யறேன். திரும்பிக்கிறாள். நான் ஒண்ணும் அசடு இல்ல, என் தோப்பனார் என்ன செமத்தாதான் வளர்த்தார். அந்த சரித்திரத்தெல்லாம் எவண்டி காட்டு? நீங்க எதைதான் கேட்கிறேன்? நீங்க தான் ஒதுங்கிட்டே. நான் ஒதுங்க முடியுமோ? குழந்தைங்களுக்கு குத்தூரா போட்டுட்டு இங்க ஆத்துல நான் நிம்மதியா இருக்க முடியுமோ? என்ன செய்யணுமோ நான் செய்துக்கிறேன். எனக்கு நல்லா தெரியும். நீ வாடி.